Good morning students, class 10 unit 1 relations and functions exercise 1.1 ல 7th sum பார்க்க போறோம். 7th sum பாருங்க. Let a equal to the set of all natural numbers less than 8, b equal to set of all prime numbers less than 8, c equal to set of all even prime number. Verify that two conditions கொடுத்திருக்காங்க. A intersection b cross c equal to a cross c intersection b cross c. Then second subdivision a cross b minus c equal to a cross b minus a cross c அப்படின்னு கொடுத்திருக்காங்க. So see here a b c are given in descriptive form. Okay, a b c லாம் descriptive formல இருக்கு. First we write into roster form, convert into roster formக்கு நம்ம a b c எழுதிக்கணும். அதுக்கப்புறம் நம்ம இந்த டூ கண்டிஷன்ஸையும் வெரிஃபை பண்ணலாம். ஓகேவா? ஸோ ஏ என்ன கொடுத்துருக்காங்க? செட் ஆஃப் ஆல் நேச்சுரல் நம்பர்ஸ், செட் ஆஃப் ஆல் நேச்சுரல் நம்பர்ஸ் லெஸ் தேன் 8. ஸோ நேச்சுரல் நம்பர் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் 1. ஓகே, ஸோ வாட் ஆர் த எலமெண்ட்ஸ் இன் அ செட் ஏ? 1 2 3 4 5 6 7. See here less than 8 ன்னு கொடுத்துருக்கனால நம்ம 8 எடுத்துக்கலாம். less than or equal to கொடுத்துருந்தாங்கன்னா 8 எடுத்திருப்போம். இங்கே less than 8 கொடுத்துருந்தாலும் நம்ம என்ன எடுத்திருக்கோம்? 7 வரல எடுத்திருக்கோம். 1 to 7 வரலாம். நெக்ஸ்ட் பி பார்த்தீங்க அப்படின்னா பி என்ன கொடுத்துருக்காங்க? செட் ஆஃப் ஆல் ப்ரைம் நம்பர்ஸ் லெஸ் தென் 8. ப்ரைம் நம்பர்ஸ்ன்றப்ப 2லேருந்து தான் ஸ்டார்ட் ஆகும். ஒன்லி ஈவன் ப்ரைம் நம்பர் இஸ் 2. ஸோ 2 3 5 7 லெஸ் தென் 8 தான் அதுவும் கொடுத்துருக்காங்க. அப்போ 2 3 5 7 தான் பியோடைய எலமெண்ட்ஸ். சி பார்த்தீங்க அப்படின்னா செட் ஆஃப் ஆல் ஈவன் ப்ரைம் நம்பர். அப்போ ப்ரைம் நம்பர் ஒன்லி ஈவன் ப்ரைம் நம்பர் என்னது? 2 1 மட்டும்தான். ஓகேவா? ஸோ இப்போ ஏபிசியை வந்து நம்ம ரோஸ்டர் ஃபார்முக்கு எழுதியாச்சு. இப்போ ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் என்னது? ஏ இன்டர்செக்ஷன் பி கிராஸ் சி ஈக்குவல் டு ஏ கிராஸ் சி intersection b cross c. Okay, so first we take LHS a intersection b cross c. so இப்போ a intersection b எழுதுங்க. a intersection b னா common element between a and b. so இங்கே கம்பேர் பண்ணலாமா? டைரெக்டாக நான் எழுதிடுறேன். a b இந்த ரெண்டுத்துலேயும் காமன் எலமெண்ட் என்ன இருக்குது? 2 இருக்குது, 3 5 7. ஸோ a intersection b பார்த்தீங்கன்னா 2 3 5 7. இதுதான் வந்து A intersection B. நெக்ஸ்ட் A intersection B cross C. ஸோ இப்போ 2 3 5 7 C என்னது? 2. ஓகேவா? இப்போ இதுக்கு ஆர்டர் பேர் பண்ணுங்க. 2 2 3 2 5 2 7 2. ஓகேவா? ஸோ இதை ஈக்குவேஷன் நம்பர் 1ன்னு எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம எல்ஹெச்எஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம். ஏ இன்டர்செக்ஷன் பி கிராஸ் சி வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம். ஓகேவா? இது ஈக்குவேஷன் நம்பர் 1ன்னு வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு ஆர்ஹெச்எஸ் ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். ஆர்ஹெச்எஸ் என்னது? ஏ கிராஸ் சி இன்டர்செக்ஷன் பி கிராஸ் சி. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு ஏ கிராஸ் சி ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம். ஏ கிராஸ் சியில் ரைட் த செட் ஏ 1 2 3 4 5 6 7. சி பார்த்தீங்க அப்படின்னா 2. ஸோ ஆர்டர் பேர் எழுதுங்க. 1 2 2 2 3 2 4 2 5 2 6 2 அண்ட் 7 2. இது ஏ கிராஸ் சி. நெக்ஸ்ட்டு பி கிராஸ் சி. பி வந்து பார்த்தீங்கன்னா 2 3 5 7. கிராஸ் சி பார்த்தீங்கன்னா 2ன்ற எலமெண்ட்டு தான். ஸோ ஆர்டர் பேர் எழுதுங்க. 2 2 3 2 5 2 அண்ட் 5 7. ஸோ இது பி கிராஸ் சி. ஓகேவா? ஸோ இது ரெண்டுத்துக்கும் இன்டர்செக்ஷன். அப்போ ஏ கிராஸ் சி இன்டர்செக்ஷன் பி கிராஸ் சி. ஸோ ஏ கிராஸ் சிக்கும் பி கிராஸ் சிக்கும் நம்ம இன்டர்செக்ஷன் பார்க்கணும். காமன் எலமெண்ட் ஏதாவது இருக்கான்னு பார்க்கணும். இப்போ 1 2 இங்கே இருக்கா? இல்லை. 2 2 இருக்குது, 3 2 இருக்குது, 4 2 இங்கே இல்லை, 5 2 இருக்குது, 6 2 இல்லை, 7 2 இல்லை. அப்போ ஸோ இந்த 3 எலமெண்ட்ஸ் தான் நமக்கு வந்திருக்கு. ஓகேவா? அப்போ
சாரி இங்கே 5,7 போட்டேன், இங்கே வந்து 7,2. ஓகே, ஸோ இப்போ வந்து கம்பேர் பண்ணும்போது நமக்கு என்னென்ன கிடைக்குது, 1,2ல் 2,2 இருக்குது, 3,2 இருக்குது, 4,2 இல்லை 5,2 இருக்குது, அண்ட் 7,2 4 எலமெண்ட்ஸுமே இருக்குது. அப்போ பார்த்தீங்கன்னா 2,2 3,2 5,2 அண்ட் 7,2. இது ஈக்குவேஷன் நம்பர் 2 அப்படின்னு எடுத்துக்கோங்க. இப்போ எல்ஹெச்எஸ்ஸையும் ஆர்ஹெச்எஸ்ஸையும் கம்பேர் பண்ணுங்கள். இது வந்து இது ஆர்ஹெச்எஸ் 2,2 3,2 5,2 7,2. அதே இது எல்ஹெச்எஸ் பாருங்கள் 2,2 3,2 5,2 7,2. ஸோ ஃப்ரம் த ஈக்குவேஷன் 1 and 2லேருந்து நம்ம என்ன சொல்லலாம், ஃப்ரம் ஈக்குவேஷன்ஸ் 1 and 2 we get LHS equal to RHS. So LHS என்னது A intersection B cross C is equal to A cross C intersection B cross C. So நம்ம இதை ப்ரூவ் பண்ணியாச்சு. Hence proved both LHS and RHS வந்து having same number of elements and also same elements. Okay. So இப்போ செகண்ட் சப்டிவிஷன் பாருங்கள், A cross B minus C equal to A cross B minus A cross C. ஸோ LHS எடுத்துக்கோம் ஃபஸ்ட்டு, A cross B minus C. So first we find B minus C. So B minus means what's B minus C அப்படின்னா என்னென்னா, ஃபஸ்ட் ரைட் த செட் B 2 3 5 7 minus C. So the element only occur in B, not in C. ஓகே, அதுதானே B minus Cன்னு அர்த்தம். அந்த எலமெண்ட் வந்து Bயில் மட்டும்தான் இருக்கணும், Cயில் இருக்கக்கூடாது. அதுதான் வந்து B minus C. அப்போ B minus C பார்த்தீங்கன்னா இங்கே 2ன்ற எலமெண்ட் அங்கே இருக்குது. அப்போ இல்லாத எலமெண்ட் என்னென்ன 3 5 7, இதுதான் B minus C. இப்போ A cross B minus C. ஏன்ற செட் என்னது 1 2 3 4 5 6 7 cross B minus C 3 5 7. So ஆர்டர் பர் எழுதுங்க, 1,3 1,5 1,7 2,3 2,5 2,7. next 3,3 3,5 3,7 4,3 4,5 4,7 5,3 5,5 5,7 6,3 6,5 6,7 7,3 7,5 7,7. கொஞ்சம் இதில் வந்து ஜாஸ்தியான எலமெண்ட்ஸ் தான் வருது. ஸோ A cross B minus Cயில் நம்ம இந்த இதெல்லாம் ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. இது A cross B minus C. இது ஈக்குவேஷன் நம்பர் 1 எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு RHS என்னது, A cross B minus A cross C. ஸோ A cross Bயை ஃபஸ்ட்டு ஃபைண்ட் அவுட் பண்ணுங்கள். ஏன்றது என்னது 1 2 3 4 5 6 7 cross B 2 3 5 7. ஸோ ஆர்டர் பேர் பண்ணுங்கள், 1,2 1,3 1,5 1,7 2,2 2,3 2,5 2,7 3,2 3,3 3,5 3,7 4,2 4,3 4,5 4,7 5,2 5,3 5,5 5,7 6,2 6,3 6,5 6,7 7,2 7,3 7,5 7,7. ஸோ இது வந்து A cross B. ஓகே, இப்போ A cross B தான் ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம். அடுத்து A cross C ஃபைண்ட் அவுட் பண்ணணும்.
இப்போ ஏ கிராஸ் சி ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். ஏ எழுதியிருக்கேன், சி எழுதியிருக்கேன். இப்போ ஏ கிராஸ் சிக்கு ஆர்டர் பேர் எழுதுங்க. 1,2 2,2 3,2 4,2 5,2 6,2 அண்ட் 7,2. ஓகேவா? ஸோ இதுதான் வந்து ஏ கிராஸ் சி. இப்போ நம்ம என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஏ கிராஸ் பிக்கும் ஏ கிராஸ் சிக்கும் மைனஸ் ஏ கிராஸ் பி மைனஸ் ஏ கிராஸ் சி டிஃப்ரென்ஸ். ஓகேவா? செட் டிஃப்ரென்ஸ். அப்போ ஏ கிராஸ் பி மைனஸ் ஏ கிராஸ் சி. நல்லா கவனிங்க. இப்போ இங்கே ஏ கிராஸ் பி எழுதியிருக்கேன், இங்கே ஏ கிராஸ் சி எழுதியிருக்கேன். ஏ கிராஸ் பி மைனஸ் ஏ கிராஸ் சினா என்ன அர்த்தம்? த எலமெண்ட் வந்து ஒன்லி அக்கர் இன் ஏ கிராஸ் பி, நாட் இன் ஏ கிராஸ் சி. ஓகேவா? ஸோ அந்த எலமெண்ட் ஏ கிராஸ் பியில் மட்டும்தான் இருக்கணும், ஏ கிராஸ் சியில் இருக்கக்கூடாது. இப்போ கம்பேர் பண்ணலாமா? எது இல்லையோ அதை எழுதிக்கலாம். இப்போ 1,2ன்ற பார்த்தீங்கன்னா இங்கே 1,2 இருக்குது, அப்போ எழுதக்கூடாது. 1,3 இல்லை, அதனால் எழுதிக்கலாம். ஏன்னா கம்பேர் த ஏ கிராஸ் பியை தான் ஏ கிராஸ் சியோட கம்பேர் பண்ணுறேன். ஏ கிராஸ் பியில் மட்டும்தான் அந்த எலமெண்ட் இருக்கணும். ஓகேவா? ஸோ இப்போ இங்கே 1,2ன்ற எலமெண்ட் இங்கே இருக்குது, அதனால் எழுதலை. நெக்ஸ்ட்டு 1,3ன்ற எலமெண்ட் இங்கே இருக்கான்னு பாருங்கள். இப்போ 1,3ன்ற எலமெண்ட்டு இங்கே இல்லை, ஸோ அதை எழுதிக்கிறேன் நான் 1,3. ஓகேவா? நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா 1,5 இங்கே இல்லை, ஸோ அப்போ இது எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட்டு 1,7 இல்லை, 2,2 இங்கே இருக்குது, ஸோ 2,3 இல்லை எழுதிக்கோங்க. 2,5 இல்லை. நெக்ஸ்ட்டு 2,7 இல்லை, 3,2 இருக்குது, அதனால் எழுதக்கூடாது. 3,3 3,5 3,7. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 4,2 இருக்குது, அதனால் எழுத வேண்டாம். 4,3 4,5 4,7. நெக்ஸ்ட்டு பாருங்கள் 5,2 இங்கே இருக்குது, அதனால் எழுத வேண்டாம். அடுத்து 5,3 5,5 5,7. அடுத்து பார்த்தீங்கன்னா 6,2 இங்கே இருக்குது, ஸோ 6,3 6,5 6,7. நெக்ஸ்ட்டு 7,2ன்ற எலமெண்ட்டும் இங்கே இருக்குது, ஸோ அதனால் எழுதாமல் 7,3 7,5 7,7. ஓகேவா? இதுதான் ஈக்குவேஷன் நம்பர் 2 அப்படின்னு எடுத்துக்கோங்க. நல்லா கவனிங்க. இப்போ ஏ கிராஸ் பிக்கும் ஏ கிராஸ் சிலும் காமன் எலமெண்ட் என்னென்னு இருக்குதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா 2ன்ற எலமெண்ட் வந்து காமனாக இருக்கிறதுனால, ஸோ ஏ கிராஸ் பிக்கும் ஏ கிராஸ் சியில் 2 வர்றது வச்சது மட்டும் வராமல் மற்ற எலமெண்ட்டெல்லாம் எழுதுவோம். அதாவது இந்த 1,2 2,2 3,2 5 இந்த எலமெண்ட்ஸ் மட்டும் அங்கே வராது. பார்த்தீங்களா? அந்த எலமெண்ட்டை மட்டும் வரல. ஏன்னா ரெண்டுத்துலேயுமே 2ன்ற எலமெண்ட் காமனாக இருக்கனால நம்ம மைனஸ் போடும்போது அந்த எலமெண்ட் வராது. ஓகேவா? ஸோ இப்போ இது செகண்ட் ஈக்குவேஷன். இப்போ இதை எல்ஹெச்எஸ்ஸையும் ஆர்ஹெச்எஸ்ஸையும் கம்பேர் பண்ணணும். இப்போ பாருங்கள் 1,3 1,5 1,7 2,3 2,5 2,7 3,3 3,5 3,7 4,3 4,5 4,7 5,3 5,5 5,7 6,3 6,5 6,7 7,3 7,5 7,7 இருக்குது. ஸோ இந்த எலமெண்ட்டு நமக்கு எல்ஹெச்எஸ்ல இருக்கா அப்படின்னு பார்க்கலாம். இப்போ எல்ஹெச்எஸ்ல பாருங்கள் 1,3 1,5 1,7 இருக்கா, 2,3 2,5 2,7 3,3 3,5 3,7 4,3 4,5 4,7 5,3 5,5 5,7 6,3 6,5 6,7 7,3 7,5 7,7. ஸோ இந்த எலமெண்ட்ஸ் எல்லாமே அங்கே இருக்கிறதுனால நமக்கு எல்ஹெச்எஸும் ஆர்ஹெச்எஸும் எப்படி இருக்குது? சேம் எலமெண்ட்ஸ் இருக்குது. ஸோ அதனால் ஃப்ரம் த ஈக்குவேஷன் 1 and 2 நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈக்குவேஷன் 1 and 2 LHS ஈக்குவல் டு RHS. ஸோ LHS என்னது? A கிராஸ் B மைனஸ் C இஸ் ஈக்குவல் டு A கிராஸ் B மைனஸ் A கிராஸ் C. ஸோ ரெண்டுத்தையும் நம்ம ப்ரூவ் பண்ணுறோம். ரெண்டுமே சேம் நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸும் சேம் எலமெண்ட்ஸ் இருக்கிறதுனால ரெண்டும் ப்ரூவ் ஆயிடுச்சு. ஓகேவா? ஸோ இதோட எக்ஸசைஸ் 1.1 ஓவர் 7th செம்மில் செகண்ட் சப்டிவிஷன் முடிச்சாச்சு. ஸோ இந்த எக்ஸசைஸ் ஓவர். ஓகேவா?
கிளியரா? தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.